ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஒர்த்லெஸ் அப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் அப்ரைசர் பிகம் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 4. ஜாஸ்பர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஹிடன் டஞ்சனுக்கு போய்கிட்டு இருக்கான். யோரியோட ஒரு சிஸ்டர் இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோரியோ நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. என்ன டெட் அண்டா இருக்கு நம்ம ஹீரோ பார்த்தா அது ஒரு டெலிபோர்டேஷன். அந்த செவத்தோட நொறுசலா சொல்றா. எங்கப்பா இது வேற வேர்ல்டு மாதிரி இவ்வளோ பெருசா இருக்கேன் நம்ம ஹீரோ பார்த்தா. இல்யூஷன் மேஜிக்னால இதை உருவாக்கி இருக்காங்கன்னு நொறுசலா சொல்றா. இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹலோ பிக் சிஸ்டர் யோரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பீனா நீயா அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறா. அவ என்னோட லிட்டில் சிஸ்டர் கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணுவான்னு சொல்லவும், நீ என்ன ஹியூமன் கூட சேர்ந்து இங்க வந்திருக்கான்னு கேட்கவும், உன்னை பார்க்கணும் அப்படின்னு யோரி சொன்னா. அவ்வளோ ஈஸியில உங்களால என்ன வந்து பாத்திர முடியாது அப்படின்னு பீனா சொல்லவும், ருஷ்லா தான் டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். இவ்வளோ அதை யூஸ் பண்ணாங்க இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கல. ட்ராப்ஸ் செட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தாண்டி தான் வந்து நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லவும், சூப்பர் நீ யோரி எக்ஸைட் ஆனா உன் பாய் ஃப்ரெண்டால அதை தாண்டி வர முடியுமா அப்படின்னு பீனா கேட்குறா. பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை சொன்னோடனே யோரி ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா. தாராளமா அவன் கேமை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிளம்புறான். மற்ற டஞ்சன்ஸை விட இதுதான் இருக்கிறதுலேயே டேஞ்சரஸ் ஆனதுன்னு பீனா சொன்னா. பார்த்துக்கிடலாம் நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு பிட்ஃபால் இருக்கு, கண்டிப்பா அவன் அதுல விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி பீனா பார்த்துட்டு இருக்கா. முன்னாடி ஒரு ட்ராப் இருக்கு அப்படின்னு ஒரு சிலா சொல்லவும் நம்ம ஹீரோ அதை தாண்டி ஜம்ப் பண்ணவும், இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு பீனா ஷாக் ஆகுறா. கஷ்டப்பட்டு நான் ட்ராப்பை செட் பண்ண ஏன்டா எல்லாத்தையும் தாண்டிட்டு இருக்கேன்னு சொல்லவும், நான் என்ன பண்ணட்டும் நம்ம ஹீரோ கேட்கறான். வெட்டியா பேசியிருக்கமா சீக்கிரம் போடான்னு ஒரு சிலா திட்டுறா. பீனா இப்படிதான் மத்தவங்களை என்டர்டெயின் பண்ணுவான்னு யோரி சொல்லவும், இது என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் விட்டா நான் செத்துருவேன் நம்ம ஹீரோ சொன்னா. ரியல் டேஞ்சர்ல இருந்தா நீ ஆட்டோமேட்டிக்கா டெலிபோர்ட் ஆகி வெளியே போயிருவா. யாரும் இந்த இடத்துல இறந்து போக மாட்டாங்க, கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவா இல்ல அப்படின்னு பீனா சொல்றா. ஓ சரி சரி நம்ம ஹீரோவும் பார்த்தா எதிரில் ஒரு எஸ்ட்ராங் மான்ஸ்டர் வந்து நிக்குது. ஸ்லீப்பிங் கேஸை போட்டாச்சு, இப்போ நீ நிம்மதியா தூங்குன்னு பீனா பார்த்தா எல்லா ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்க்கும் என்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒர்க் ஆகாது நம்ம ஹீரோ சொல்றான். இது நியாயமே இல்லைன்னு பீனா கத்திட்டு இருக்கா. ஸ்டீல் கட்டர் அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ போயிட்டு அதை வெட்டியிருந்தான். அதோட ஸ்லீப்பிங் எபிலிட்டி மத்த எபிலிட்டியும் நம்ம ஹீரோ காப்பி பண்ணி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோ மண்டையில ஏதோ ஒன்று அடிக்குது, ஸ்டெல்த் எபிலிட்டி அதுங்க யூஸ் பண்ணுதுன்னு ஒரு சிலா சொல்றா. அதுங்க இவ்வளோ அட்டாக் பண்ணியோ அவங்கள சின்ன ஸ்கிராச் கூட வரலையான்னு பீனா கேட்டா. ஆம்பஷ் நலிஃபிகேஷன் எபிலிட்டி என்கிட்ட இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி பீனா கத்திட்டு இருக்கா. அதுங்க ஸ்டெல்த் எபிலிட்டியில இருக்கிறதுனால அதுங்க எங்க இருந்து அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோக்கு தெரியல. ஒரு சில அதுங்களோட லொகேஷனை கண்டுபிடிச்சு சொல்லவும், கிராவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதுங்களை கொண்டுதான். ஸ்ட்ராங் மான்ஸ்டர்லாம் இவன் எப்படி அசால்ட்டா கொள்றான் அப்படின்னு பீனா பாக்குறா. யோரி தான் நான் ஸ்ட்ராங்கா ஹெல்ப் பண்ணா நம்ம ஹீரோ சொல்லவும், யோரி நீ ரொம்ப மோசம் அப்படின்னு பீனா ஆள ஆரம்பிக்கிறா. என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர்ஸ் நான் அனுப்ப வேண்டியதான். சென்டார் ஆர்கேன் அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னா அதுங்களையும் நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல ஸ்லைஸ் பண்ணிருந்தான். டேய் ஸ்ட்ராங்கான ரெண்டு எஸ்ட்ராங் மான்ஸ்டர் ஒரே அட்டாக்ல எப்படிடா கொண்டு, நீ என்ன மான்ஸ்டராடா அப்படின்னு கேட்டா. நான் நார்மலா அப்ரைசர் நம்ம ஹீரோ சொன்னா. உங்ககிட்ட எதுடா நார்மலா இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. இதே சேம் டஞ்சன்ல தான் ஜாய்டோ சுத்திட்டு இருக்கான். இப்போ ஜாய்டுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்லாம் அவனாலதான், அவன் உயிரோட திரும்ப வந்ததுனாலதான் அப்படின்னு ஜாய்டு யோசிச்சு பாக்குறான். ஜாய்டு இப்போ பாருக்குள்ள போகவும் அவன் பார்ட்டி மெம்பரையே அவன் கொல்ல பார்த்தான்ல. ஜாய்டு மோசமானவன் எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க. ஏய் ஜொலின் அப்படின்னு ஜாய்டு கூப்பிட்டா. நீ கிட்டவே வந்துடாத, கைனை பேரலைஸ் யூஸ் பண்ணி நீ தானே கொல்ல பார்த்தேன்னு சொல்லவோ, பட் பேரலைஸ் பல்ல யூஸ் பண்ணது அவாதான் அப்படின்னு ஜாய்டு சொன்னா. இவன் தான் என்ன மிரட்டி எப்படி பண்ண வச்சான் அப்படின்னு ஜொலின் சீனை போடுற. உடனே எல்லாரும் அதை நம்ம கிட்ட ஜாய்டை தான் பிடிச்சா அடிக்க வராங்க. எந்த பார்ட்டியும் ஒன்று இனி சேர்த்துக்கிட மாட்டாங்க, ஜொலின் கிட்டயோ திரும்ப வந்துடாத அப்படின்னு ஒருத்தன் ஜாய்டை மிரட்டிட்டு போறான். என் சுச்சுவேஷன்ல அவங்க இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஏன் அப்படி நடக்கணும், ஒழுங்கா அவன் டஞ்சனுக்குள்ளேயே இறந்து போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை. பெரிய சோலோ குவெஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்றேன், அப்ப எல்லாரும் என்ன புகழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு சீராங் மான்ஸ்டர் இருக்குன்னு நினைச்சுதான் இந்த ஹிடன் டஞ்சனுக்கு அவன் வந்திருக்கான். யதார்த்தமா அவன் செவத்தை டச் பண்ணவோ டக்குன்னு டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இது ஒரு ஹிடன் டஞ்சனா அப்படின்னா அந்த ஹெல் ஹவுன்ஸ் மாதிரி இங்கேயும் நிறைய மான்ஸ்டர் இருக்குமா. அப்படி என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண இதுதான் சான்ஸ். அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவுமே பிட்ஃபால் அவருந்து இறந்து போறான். பட் டெலிபோர்ட் ஆகி அந்த டஞ்சனுக்கு வெளியே வந்திருந்தான். என்னாச்சு அப்படின்னு ஜாய்டு பார்த்தா, ஹலோ மிஸ்டர் சேலஞ்சர், இந்த இடத்துல நீங்க சாக மாட்டீங்க, திறமையை வளர்த்துக்கிட்டு திரும்ப வாங்க அப்படின்னு வாய்ஸ் கேக்குது. இங்க நான் சாக போறது இல்லை, நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவேன். அவன் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லா ட்ராப்லயும் மாட்டி அடி வாங்கிட்டு இருக்கான். இப்போ crocodile மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட அவன் மாட்டிட்டு நிக்குமோ அது அவனோட கையை கடிச்சிருது. கிவ் அப் பண்றேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே டெலிபோர்ட் ஆயிருவான் பீனா சொல்றா. பட் அப்படி இருந்தா அவன் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுவான்னு சொல்லவும், அந்த மான்ஸ்டர் அவன் கையை கிராஷ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு போகவும் நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர் கொண்டுதான். ஸ்ட்ராங் மான்ஸ்டரையே ஒரே அட்டாக்ல கொண்டானா வேற லெவல், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம பார்த்தா. நம்ம ஹீரோ தான் அது. ஏய் நீயா, நீ என்ன பண்ற, நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கானு கேட்டா. ஹீரோ அதை அப்ரைஸ் பண்ணி அதோட பவரையும் எடுத்துக்கிறேன். இவனை ஹீலிங் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், யார டைம் பேசுறான் அப்படின்னு சாய்டு பாக்குறான். நம்ம ஹீரோ அவனை ஹீலிங் பண்ணிட்டு பிங்க் பவரை யூஸ் பண்ணி அவனை தூங்க வச்சுட்டு அவ்வளவுதான் கிவ் அப் பண்றான். டஞ்சனை விட்டு வெளியே அனுப்பிடுன்னு பீனாட சொல்றான். ஃபைனலி நம்ம ஹீரோ இப்போ பாஸ் ரூம் கிட்ட வந்துட்டான். பாஸ் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணாதான் பிரின்சஸ் உன்னால பார்க்க முடியும்னு சொல்லவும், பாஸ் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணா வேர்ல்ட் ட்ரீக்கு போற வழி சீல் ஆயிரும்ல நம்ம ஹீரோ கேட்ட. டஞ்சன் கோரை நீ எடுத்துக்கிட்டாதான் அது சீல் ஆகும்னு ஒரு சிலா சொல்றா. அப்ப சரி நான் அந்த பாஸ் மான்ஸ்டரை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் உள்ள போறோம். எனிமி எங்க இருக்கு நம்ம ஹீரோ இப்ப பறந்து போய் செக் பண்ணி பார்த்தா தரையே உன் எனிமி தான் ஒரு சிலா சொல்றா. ஒரு பெரிய சைஸ் ஜெயண்ட் டர்ட்டில் அந்த இடத்துல இருக்கு. ஃபயர் பால் அண்ட் கண்டினியூஸா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அது மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. அது பதிலுக்கு இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இதோட மேஜிக் வேவ்லென்த் அது
அப்படின்னு சொல்லி ஒரு சிலரையே யோசிக்கிறா. சூப்பர் அப்ரைஸை யூஸ் பண்ணி அதோட அட்டாக் நம்ம ஹீரோ அதுக்கே திரும்ப அனுப்புனா அது மேல சின்ன ஸ்கிராச் கூட விழல. அப்பதான் நம்ம ஹீரோ பார்த்தா அவனோட அட்டாக்ஸ் எல்லாம் பின்னாடி தான் போய் விழுந்திருக்கு. தைரியமா நம்ம ஹீரோ அது முன்னாடி போய் நிக்குவா. அது நம்ம ஹீரோவை கிரஷ் பண்ண போது ஒரு சிலாவும் பயப்படுறா. பார்த்தா தெரியும் இது ஒரு இல்யூஷன் தானே, அது உன்னோட ரியல் பாடி கிடையாது. டிஸ்பல்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா குட்டியோண்டா இருக்கிற ஒரு டர்ட்டில் தான் அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது ஸ்பிரிட் இல்யூஷன்ங்கிறதுனால தான் ஈவன் என்னால கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. ஹோலி பீஸ்டான பிளாக் டார்டாய்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்ரைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதோட எபிலிட்டியவோ காப்பி பண்ணிக்கிறான். ஹே பீனா, இந்த கியூட்டான லிட்டில் காயை நான் டிஃபீட் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். பாஸ் மான்ஸ்டர் கிளியர் பண்ணாதான் நீ என்ன பார்க்க முடியும்னு பீனா சொல்லவும், ரைடுக்காக நீ இந்த கிரீச்சரை கொல்ல போறியா, இதை பார்த்தா பாவமா இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். சரி சரி நான் தோத்துட்ட ஒத்துக்கிறேன் அப்படின்னு பீனா சொல்றா. சோ இப்போ பீனாவை பாக்குறதுக்கு இவங்க எல்லாரும் போறாங்க. சிஸ்டர் எப்படி இருக்க அப்படின்னு பீனாவை யோரியா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சிஸ்டர் அந்த எயின் ஒன்னு உன்னை புள்ளி பண்ணலையா அப்படின்னு பீனா கேட்டா, எயின் ரொம்பவே நல்லவன் தெரியுமா அப்படின்னு யோரி சொன்னா. அதனாலதான் நீ அவனை லவ் பண்றியான்னு கேட்க ஃபுல் லவ்வா அப்படின்னு சொல்லி யோரி வெக்கப்படுறா. எப்படியோ உன்னை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யோரியும் பீனாவும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. பார்த்ததுல யோரி ஹாப்பியா இருக்கான்னு நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு பீனா கேட்கறா. குறையும் நீ உன் கண்ணுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு வா சொல்றா. ஹீரோவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிடவும் நம்ம ஹீரோ மேல நின்னுட்டு இருக்கிற அந்த ஆமை வந்துட்டு ஒரு லேடி உருவத்துக்கு மாறுது. அதான் பீனாவோட கார்டியன் பிளாக் டார்டாய்ஸ், என் பேரு குரோஹிமே அப்படின்னு சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் நீங்க என்ன முன்னாடியே தெரிஞ்சுக்கிடல அப்படின்னு ஒரு சிலா சொல்லவும், ஒரு சிலா இவ்வளவு பொலைட்டா நடந்துக்கிறாளா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னடா பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க, குரோஹிமே கிட்டே வந்து அவங்க பிளஸிங்க வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு சிலா திட்டவும், இன்னவனா வெளியே கூட்டிட்டு போலாமா நம்ம ஹீரோ பெர்மிஷன் கேட்கவும், என்னவோ சேர்த்து கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோட்ட கேட்கறாங்க. இது பிலாசபர் ஸ்டோன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நானும் பின்னாவும் கூட வருவோம், என்னோட அந்த பேரியர் டெக்னிக் அதுவும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. ஒரு சில நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் அந்த பிலாசபர் ஸ்டோனை நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள செலுத்திருத்தா. அவரோட ஸ்பிரிட் கோர் இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணில் வந்து அதையும் அவ வச்சிருக்கா. ஸ்பிரிட் கார்டை திரும்பவும் நம்ம ஹீரோக்கு லெவலப் ஆகுது. ஒரு இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அது போதும் நம்ம ஹீரோ பாக்குறான். நீ இல்லாம இது நடந்திருக்காது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சில நம்ம ஹீரோட்ட சொல்றா. அவளோட மத்த சிஸ்டர்ஸையும் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த ஒன்னுத்துக்கோ உதவாத அந்த குப்பை பிறக்கி அவன் என்ன காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ ஜாய்டு வந்து அழுதுகிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ 2 வால்ட்ரியோட ஸ்பிரிட் கோர் இப்போ நம்ம ஹீரோவோட கண்ணுக்குள்ளே இருக்குது. அண்ட் அது போக சில டஞ்சன்ஸோட ஸ்பிரிட் கோரும் மற்ற நிறைய மான்ஸ்டர்ஸோட எபிலிட்டிஸும் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்குது. மற்ற வால்ட்ரியவும் நம்ம ஹீரோ இனி தேடி போக போகிறான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.